பரிசுத்தமுள்ள இந்த நல்ல காலை வேளையில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசப்பா நாமத்தில் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் கூறுகிறோம். தேவன் தாமே உங்களை அற்புதமாய் இதுவரை நடத்தினவர், தொடர்ந்து நம்மை அற்புதமாய் தேவன் நடத்துவாரா. இந்த வார்த்தை ஆங்காங்கே பார்க்கிற இந்த வார்த்தைகளை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை நம்ம கேட்க போறோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாரா. எத்தனை பேர் வார்த்தையை கேட்க வாஞ்சியா இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கலக்கம் நிறைந்த வார்த்தை என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் எப்படி பேசுகிறாரோ அதற்கு சித்தத்திற்கு நேராய் என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். என்னை பாரப்படுத்தின ஒரு வார்த்தை. நான் இந்த மாதம் முழுவதும் கல்லை வச்சுதான் பேசணும்னு நினைச்சேன். போன வாரம் யாக்கோபு புரட்டின கல், இந்த வாரம் வாசலிலிருந்து புரட்டப்பட்ட கல் அப்படின்னு தான் நான் தியானம் பண்ணி அந்த பாயிண்ட்களை எடுத்து வச்சிருந்தேன். ஆனா ஆண்டவர் இந்த வாரம் என்னை வேதத்துல படிக்கும் போது ஒரு வார்த்தை ரொம்ப பாரப்படுத்திட்டே இருந்தார், அழுத்தி கொண்டே இருந்தார். ஸோ கொஞ்சம் நான் அதை தியானிக்க, அதை ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். அந்த பாரத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு வேதத்தை நீங்க திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். புதிய ஏற்பாடிலே 96வது பக்கம். எடுத்தவர் ஆமென் சொல்லுங்க. கோரேசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோவிலும் செய்யப்பட்டிருந்தானால் அப்பொழுது ரெட்டு உடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை படிச்சுட்டு எப்படி அல்லேலூயா சொல்றேன்னு கேக்குறீங்களா? உனக்கு ஐயோங்கிறார் ஆண்டவர். ஆமென். சோத்திரம். பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ. இந்த பெத்சாயிதா பட்டணத்தை குறிச்சுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு பட்டணம். தேவன் அநேக அற்புதங்களை இந்த பட்டணத்தில் செய்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை இந்த பட்டணத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், உனக்கு ஐயோங்கிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து உனக்கு ஐயோன்னு சொல்லுங்க. அப்புறம் அதுக்கான பதில் வரும். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. பக்கத்துல பார்த்து உனக்கு ஐயோன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய நேரம் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதம் இன்னைக்கு எங்கே? தேவனுடைய சமாதானம் எங்கே? தேவனுடைய விடுதலை எங்கே? தேவன் செய்த நன்மைகள் இன்னைக்கு எங்கே? உனக்கு ஐயோ. அநேகர் சபிக்கிற, அநேகர் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. போயும் போய் என்ன கிடைச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, நன்மையை பார்க்க முடியல, நல்ல சுகத்தை பார்க்க முடியல, நல்ல விடுதலையை பார்க்க முடியல, நல்ல சந்தோஷத்தை பார்க்க முடியல. எப்ப பார்த்தாலும் துக்கம், எப்ப பார்த்தாலும் பாரம், எப்ப பார்த்தாலும் சாபமான நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? இந்த பெத்சாயிதா பட்டணம் நல்ல ஆசீர்வாதமான பட்டணம். கர்த்தர் அதிகமாய் வாசம் பண்ணின தேவன் அந்த பட்டணத்தில் அதிகமாய் ஊழியம் செய்த, அநேக அற்புதம் செய்த பட்டணம் தான். இன்னைக்கு அந்த பட்டணம் மிகவும் வேதனைக்குரியதாக தள்ளப்பட்டிருக்கிறதை, அழிந்து கிடப்பதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இந்த பட்டணத்தினுடைய பெயர் பெத்சாயிதா அப்படிங்கிற அந்த பட்டணத்தினுடைய பெயரோட அர்த்தம் என்ன அப்படின்னா மீனவர் வீடு. எல்லாம் சொல்லுங்க. மீனவர் வீடு. அதிகமா மீன் பிடிக்கிறவர்கள் தங்கி இருந்த ஒரு ஆசீர்வாதமான பட்டணம் இந்த பெத்சாயிதா. ஆமென் சொல்லுங்க. இந்த பட்டணத்திற்குரிய 3 சீசர்கள், விசேஷமான சீசர்கள். ஒன்று பேதுரு, இன்னொன்னு அந்திரேயா, இன்னொன்னு பிலிப்பு. 3 பேர் இந்த பட்டணத்தை சேர்ந்தவர்கள், பெத்சாயிதா பட்டணத்தை சேர்ந்தவர்கள். பாஸ்டர் ஏதோ புரட வர்றாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட கூடாது. அதனால சோத்திரம். யோவான் 1ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசித்துருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க.
பிலிப் என்பவன் அந்திரேயா, பேதுரு என்பவர்களுடைய ஊரானாகிய பெத்சாயிதா பட்டணத்தார். இந்த 3 பேர் எந்த பட்டணத்தார்? பெத்சாயிதா பட்டணத்துக்கார். இந்த பட்டணம் மீனவர்கள் மீன் பிடிக்கிற தொழில் விசேஷமானது. இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் அதிகமாய் பயணம் பண்ணினவர். கப்பர்நாகுமுக்கு அருகில் உள்ள ஒரு பட்டணம், கலிலேயா என்கிற ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு பட்டணம். சோத்திரம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உனக்கு செய்யப்பட்ட பலத்த செய்கைகளை நான் வேற எங்காவது செஞ்சிருந்தா அந்த ஜனங்கள் இன்னும் மகிமையாய் கர்த்தரை பின்பற்றி மனம் திரும்பி இன்னும் கர்த்தருக்காய் வாழ்ந்திருப்பார்கள். கவனிக்கிறீங்களா? பல நேரங்களில் நமக்கு செய்த அற்புதங்கள், நமக்கு செய்த காரியங்கள் இன்னொரு நபருக்கு செய்திருந்தால் நம்மளை விட அவர்கள் இன்னும் ஆண்டவரோடு கூட நெருங்கி வந்திருப்பார்களே, இன்னும் அநேகரை தேவன் பக்கம் கொண்டு வந்திருப்பார்களே, ஜபத்திற்கும் உபவாசத்திற்கும் தேவனுடைய காரியத்திற்கும் அதிகமாய் பங்கெடுத்திருப்பார் என்று கர்த்தர் அந்த பாரத்தை சொல்றார். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. கடந்த நாட்கள் ஒரு விசுவாசி சொன்னாங்களாம், கர்த்தர் இந்த சபைக்கு வந்து ஒண்ணுமே செய்யல. எவ்வளவு ஈஸியா வாய் கூசாம சொல்றாங்களே, அதான் எனக்கு கொஞ்சம் பாரமா இருக்கு. யாரும் அப்படி சொல்லிடாதீங்க. கர்த்தர் எந்த நன்மை செய்யல அப்படின்னு சொல்லிடாதீங்க. வசனம் சொல்றது, உனக்கு செய்யப்பட்ட பலத்த செய்கைகள், பலத்த அற்புதங்கள், பலத்த காரியங்கள், வல்ல பெரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அது நம்ம கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். இன்னைக்கு உசுரோடு ஜீவனோடு இருக்கிறதே கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். ஹலோ, முந்தானத்தானா வால்பாறையில ஒரு வேன் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்ல 9 பேர் அவுட். 7 பெண்கள், ஒரு சிறு பெண், ஒரு ஆண். 9 பேர் ஸ்பாட்ல அவுட். யோசிச்சு பாருங்க, தேவன் நம்ம எவ்வளவோ பாதைகள் கடந்து வர அற்புதமாய் நடத்தி வருகிறார். ஆனால் அவருக்கு நம்ம எப்படி வாழ்றோம், எப்படி ஜீவிக்கிறோம் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கறது இல்ல. எப்படி இன்றைக்கு ஜீவிக்கிறோம்? அன்னைக்கு நம்ம நல்ல ஆண்டவருக்காக வயிறாக்க ஓடி வந்தோம், வாஞ்சியா ஓடி வந்தோம், தாகமா ஓடி வந்தோம். எது இருக்குதோ இல்லையோ எனக்கு சபை தேவை, ஆண்டவர் தேவன் வந்தோம். இன்னைக்கு எல்லா நன்மையும் பெற்றுட்டு ஏதோ வர்றோம், ஏதோ போறோம், ஏதோ அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அந்த பட்டணத்தை பார்த்து சொல்ல, உனக்கு ஐயோ. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பாறை நமக்கு வரணும். அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கணும், அவர் செய்த காரியங்களை நினைச்சு பார்க்கணும். ஹலோ, ராமன் சொல்லுங்க. ஜிஹெச் போய் பாருங்க, பொள்ளாச்சி ஆனாலும் சரி, கோயம்புத்தூர் ஆனாலும். கோயம்புத்தூர் போங்க, சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல போய் நின்று நீங்க பார்த்தாதான் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை அங்க சொல்ல முடியும், உங்களால நினைச்சு பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு செய்த செய்கைகளை நீ நினைச்சு பாரு. அது தீருவுக்கும் சீதோனுக்கும் நான் செய்திருந்தா அந்த ஜனங்கள் மனம் திரும்பி தேவனோடு என்னோடு உடன்படிக்கை சாம்பல் உட்கார்ந்து ரெட்ட உடுத்தி மனம் திரும்பி இன்னும் மகிமையாய் வாழ்ந்திருப்பார்களே. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நமக்கு தேவன் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார், அதை தேவனுக்கு நம்ம இன்னும் காட்டாம இருக்கிறோம். யாருக்கு ஐயோ? சோத்திரம். அந்த இடத்துல பல அற்புதம் நடந்தது. அந்த பட்டணத்தை பார்த்தா சொல்றாரு, உனக்கு ஐயோ. எத்தனையோ பிரசங்கம், அங்க வார்த்தைகள் அந்த பட்டணத்தில் சொல்லப்பட்டது. அங்க ஜனங்களை பார்த்து, அந்த பட்டணத்தை பார்த்து ஐயோங்கிறாரு. அல்லேலூயா. ஒரு கவலையான, ஒரு ஏக்கமான, பாரமான ஒரு வார்த்தை. கிறிஸ்துவை அறிந்தும் தேவன் அறிஞ்சும் இன்னும் முழுமையா அறியாத ஒரு மனநிலை அந்த ஜனங்கள். எவ்வளவு சத்தியங்கள் சொன்னாலும், எவ்வளவு அற்புதங்கள் பெற்றாலும் இன்னும் ஆண்டவருக்காக வாழாத ஒரு ஜீவியம், உலக பிரகாரமான உலகத்துக்குள்ள முடங்கி கிடக்கிற ஒரு ஜீவியம். அவர்களுக்குத்தான் ஐயோங்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு செஞ்சதுக்கு பொதுவான அவங்களுக்கு செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறார் ஆண்டவர். அவருடைய வேதனை எத்தனை பேருக்கு புரியுது?
அதே வார்த்தையை நம்மளை பார்த்து சொன்னார்னா, உனக்கு ஐயோ, உனக்கு செஞ்சது பொதுவான அவங்களுக்கு செஞ்சிருக்கலாமே. இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் அவர்கள் மூலமாக பல கூட்ட ஜனங்கள் இயேசு அறிந்திருப்பாங்க. இன்னும் ஆண்டவருக்காக வைராக்கியமா தேடி இருப்பாங்களே. ஏன் நம்ம இன்னும் இப்படியே நிர்விசாரமா இருக்கிறோம்? வாயை திறந்து பாட மாட்டோம், கையை தட்டி நல்ல ஆண்டவரை துதிக்க மாட்டோம். அந்நி பாஷைன்னு என்னன்னே தெரியாத மாதிரி புடிச்சு வச்ச வேடிக்கை பார்க்கிறோம். கண்ணை திறந்து அங்க வேடிக்கை இங்க வேடிக்கை பார்க்கிறோம். என்னமோ பாட்டே தெரியாத மாதிரி, ஆராதனையே தெரியாத மாதிரியும், சத்தியமே தெரியாத மாதிரி நம்முடைய ஒவ்வொரு வாரம் நம்முடைய ரியாக்ஷனை பார்க்கும் போது முன்னாடி நின்று ஆராதிக்க முடியல. அல்லேலூயா. உலகத்துக்கு எவ்வளவோ நேரங்களை செலவிடுகிறோம். தேவனுக்கு நேரங்கள் செலவிடுவதற்கு நமக்கு மனசு வரமாட்டேங்குது. அதுதான் இந்த சில மனநிலைகளை தான் நான் இன்னைக்கு, இந்த பட்டணத்துடைய மனநிலைகளை தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்னு சொல்லட்டுமா, இந்த பட்டணம் இன்னைக்கு உலகத்துல இல்ல, இந்த கடற்கரை உலகத்துல இல்ல. அது 2 கிலோமீட்டர் உள் வாங்கிருச்சான். சோத்திரம். அங்க மீன் பிடிக்க முடியாது. அவ்வளவு மீன் பிடிக்கப்பட்ட ஒரு மிக தொழில் வளம் நிறைந்த ஒரு பட்டணம் அந்த பெத்சாயிதா பட்டணம். அவ்வளவு ஆசீர்வாதமான பட்டணம் அந்த பட்டணம். இன்னைக்கு அந்த பட்டணம் அழிஞ்சு போச்சுங்கிறது சரித்திர நாயகர்கள் சொல்றாங்க. அந்த பட்டணமே இன்னைக்கு இல்ல, அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ராமன் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இன்னைக்கு உலகத்துல இருந்தோம், இப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது இல்லாம அழிஞ்சு போகிற நிலைக்குள் நம்முடைய வாழ்க்கை வந்துடக்கூடாது என்று கர்த்தர் பாரப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மரித்தும் இன்னும் ஆபேல் மரித்தும் இன்னும் பேசப்படுகிறான். ஆபேலை குறிச்சு அழகா வசனம் சொல்லுது. மரித்தும் இன்னும் பேசப்படுகிறது ஆபேலை குறிச்சு. அவன் கர்த்தருக்கு செய்த காரியங்கள், அவன் கர்த்தருடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நல்ல தேவ பிள்ளையா இருந்த காரியங்களை இன்னும் மரித்த பல வருஷம் ஆனாலும் ஆபேலுடைய காரியங்கள் இன்னும் பேசப்படுகிறது. அல்லேலூயா. நம்மளை குறிச்சு அப்படி பேசப்படும். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ்ற வாழ்க்கை ஏனா தானோ என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஜீவித்து அழிஞ்சு போகிறதுனால வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லை. வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும் என்கிற ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள் நம்ம வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை பெற்று சோத்திரம். என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதி செத்து சாகரம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்படி போயிடக்கூடாது. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ ஜீவித்தோம், போய் சேர்ந்துட்டோம் கூடாது. உலகத்தில் நம்மளை குறிச்சு பேசப்படணும். மரித்தாலும் நம்மளை குறிச்சு பேசப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. என் வாழ்க்கையில் அப்படித்தான் சோத்திரம். நான் எப்படி விரும்புறேன் தெரியுமா? மரிச்சதுக்கு அப்புறம் பேசுறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நான் உசுரோடு இருக்கும்போதே நம்மளை குறிச்சு உலகம் பேசணும். உசுரோடு இருக்கும்போதே உலகத்தை குறிச்சு பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் ஒரு சாட்சி சொன்னாங்க பாருங்க. வண்டி வாங்க போனாங்களா, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. எந்த சர்ச்சுன்னு கேட்டாங்களா, இந்த மாதிரி சர்ச்சுன்னாங்களா. அவரா? நல்ல சர்ச்சை, நல்ல ஆமா பிரசங்கம் பண்ணுவாங்களே, நல்லா செய்வாங்களே. சோத்துரும். அந்த சர்ச்சா? நீ போய் வண்டி முதல்ல அங்க காமிச்சு ஜெபம்னு சொன்னாங்களா? யாருன்னே தெரியல எனக்கு. நம்ம சபை, நம்ம ஊழியம், நம்மளை குறிச்சு உலகம் பேசணும். அல்லேலூயா. ஒரு வைராக்கியம், தேவனுக்காக வாழ்ற ஒரு வைராக்கியம். பட்டணத்துல ஜீவியத்துல நம்ம குடும்ப வாழ்க்கை நம்ம வாழ்ந்த ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கால் வச்சு அடிக்கடி கால் வச்சு மிதிச்சு அந்த பட்டணம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சுன்னா அந்த பட்டணத்தை குறிச்சு ஆண்டவர் வேதனைப்படுறாரு. நம்ம ரட்சித்தத்தை குறிச்சு ஆண்டவர் வேதனைப்படக்கூடாது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுது, மனுஷனை உண்டாக்குனதுனால நான் எப்படி படுறேன், வேதனைப்படுறேங்கிறாரு. நம்மளை குறிச்சு ஆண்டவர் ஒரு நாள் அப்படி சொல்லிடவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த நாட்கள்லாம் நான் அப்படி நிறைய விசுவாசி நினைச்சு வேதனைப்பட்டிருக்கு. இப்ப யாரும் நினைக்கிறதே இல்லை. ஏன்னா நிறைய அனுபவங்கள் நான் கண்ணுல பார்த்துட்டேன். இப்ப நான் நினைக்கிறதே இல்லை. ஐயோ அந்த காரியம் நினைக்கவே மாட்டாப்பா, அது கரத்தில் இருக்குது, அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நம்ம வேதனைப்பட்டோம்னா விசுவாசிக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிரும். ஆண்டவர் இன்னைக்கு வேதனைப்படுறார். உனக்கு ஐயோ, உனக்கு செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் இப்ப எங்கே? நீ அதை மறந்து ஒளிந்து ஏனா தானே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பட்டணத்தினுடைய 5 நிலைகளை வேகமா சொல்ல போகிறேன். சோத்திரம். இந்த பட்டணத்தினுடைய 5 காரியங்களை. ஏன் இந்த பட்டணத்தை பார்த்து உனக்கு ஐயோ, பெத்சாயிதா உனக்கு ஐயோ, அதான் தலைப்பு.
ஏன் இந்த பட்டணத்தை பார்த்து ஐயோன்னு சொல்றார்? ஏன் அதை கடிந்து கொள்றார்? ஏன் அதை சபிக்கிறார்? ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி அங்க துன்பம் உண்டாகுந்த பட்டணம், வேதனை நிறைந்த அந்த பட்டணம் மாற காரணம் என்ன? அல்லேலூயா. ஒன்று வேகமாய் நம்ம வாசிப்போம். ஸ்தோத்திரம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 11:20. அப்பொழுது பலத்த செய்கைகளில் அதிகமானதை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோரேசே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. நம்பர் 1, மனம் மாறாத நிலை. எல்லாரும் சொல்லுங்க. ஏன் இந்த பெத்சாயிதா பட்டணத்தை பார்த்து சபிக்கிறார்? ஏன் இந்த பட்டணத்தை பார்த்து கடிந்து கொள்றார்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பல துன்பங்கள் தொடர்கிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பல கண்ணீர்கள் வருகிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதம் இல்லாத நிலைகள் வருது? ஏன் வேதனை நிறைந்த காரியம் வருகிறது? காரணம் என்ன? நம்பர் 1, மனம் மாறாத நிலை. எவ்வளவு செய்தாலும் மனசு மாற மாட்டேங்குது. ஹலோ, எவ்வளவு சத்தியங்களை கேட்கிறோம், எவ்வளவு வார்த்தைகள் கேட்கிறோம், எவ்வளவு ஆராதனை பங்கெடுக்கிறோம், எவ்வளவு காரியங்கள் தேவன் பேசினாலும் நம்ம மனசு மாறவே மாறும். மண்ணாங்கட்டி மனசு, மண்ணுல கட்டின மனசு மாறி. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்த செய்கைகள் அதிகமாக செய்யப்பட்டதை கண்ட பட்டணம் இந்த பெத்சாயிதா. அநேக அற்புதங்கள் கண்ட இந்த தேசம், இந்த பட்டணம். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? மனம் திரும்ப மாட்டாங்க. மனசு மாற மாட்டேங்குது. மனம் மாறுறதான். மனம் திரும்ப மாட்டாங்க. இவ்வளவு பாஸ்ட் சத்தமா பிரசங்கம் பண்ணால இவங்க காதுக்குள்ள போறதே இல்லை, மனசுக்குள்ள டச் ஆகிறதே இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கடிந்து கொள்றார், உனக்கு ஐயோ. ஏன் அவ்வளவு துன்பத்தில் இருக்கிற, ஏன் அவ்வளவு பிரச்சனை இருக்கிற, ஏன் அவ்வளவு பாடல், ஏன் இவ்வளவு சூழ்நிலை காணப்படுகிற என்பதை அறிந்து மனம் திரும்பினார். நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் வரும். நம்ம மனம் திரும்பாதனால தான் சில மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர மாட்டேங்குது. இயேசு கடிந்து கொள்ளும் பொழுது, இயேசு எச்சரிக்கும் பொழுது, இயேசு சொல்லும் பொழுது, நம்ம இயேசு அறிவிக்கும் பொழுது அந்த வார்த்தையை கேட்டு நம்ம மனம் மாறினால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் திரும்பும். நம்ம மனசு மாற மாட்டோமே, கல்லான இருதயம். அதான் அழகா ஒரு வசனம் இருக்கு. மார்க் 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அங்க அழகா ஒரு வசனம் வரும் பாருங்க. மார்க்கு, அவர்கள் வாயினாலே கத்தர துதிக்கிறாங்க, அவங்க இருதயமோ அவரை விட்டு என்ன செய்யுது? தூரமா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஸ்தோத்திரம். 6வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகள் உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறாள் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய். பாருங்க, கவனிங்க. வாயில என்ன செய்யற? உதடுகளினால என்னை கனம் பண்ற. பாஸ்டர், சோத்திரம் பாஸ்டர், பாஸ்டர் மாதிரி ஒரு பாஸ்டர் இல்ல. ஐயோ அடாடாடா அப்படின்னு கும்பிடு போட்டுட்டு அப்படி பயங்கரமா கனப்படுத்திட்டு கேட்டை விட்டு வெளியே போனோம்னா, ஐயோ பாஸ்டர் எனக்கு இந்த திட்டுனாரு, ஐயோ அவரு பயங்கர மோசமான பாஸ், இப்படி திட்டக்கூடாது, அவர் இப்படி பேசக்கூடாது அவர். சோத்திரம். அந்த வார்த்தை எல்லாம் இருதயத்துக்குள்ள போக மாட்டேங்குது, வாயில வருது. ஐயோ பாஸ்டர், அப்பப்ப அப்படி ஒரு பிரசங்கம், அப்படி ஒரு வார்த்தை, அடறாரு அக்கா இத கேட்டில நீ சேர்ந்து சொல்லுடி, ஏண்டி இப்படி நிக்கிற, எப்படி ஆண்டவர் பேசினாரு. என்னது வாயில வடை சுடுவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாயில வடை சுடுறீங்களா? வாயில நல்ல வடை சுடுறீங்க.
இருதயத்துக்குள்ள போக மாட்டேங்குது. இருதயத்துல போயிட்டா நம்ம மனம் திரும்பிடுவோம். இருதயத்துக்குள்ள போயிட்டா நம்ம மனசு மாறிடும். நம்ம பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுரும். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. யாரையும் காயப்படுத்துற பிரசங்க இதல்ல. யாரையும் நான் காயப்படுத்தி நான் பேசுறதல்ல. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்ல? ஒரு காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த நம்ம, ஒரு காலத்தில் நன்மையாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஏன் இல்ல? மனம் மாற மாட்டேங்குது. இன்னைக்கு அன்னைக்கு மனசு மாறுச்சு. அன்னைக்கு குழந்தை மாதிரி மனசு. இன்னைக்கு அந்த வார்த்தை நான் ஏன் சொல்லணும்? அன்னைக்கு எதை சொன்னாலும் தாழ்மை, எதை சொன்னாலும் ஓகே. இன்னைக்கு எல்லாம் முளைச்சிருச்சு பார்த்தீங்களா? அதனால ஏற்றுக்கொள்ள முடியல, மனசு முடிய மாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்க. அநேக பலத்த செய்கைகள் அதிகமா செய்யப்பட்ட இந்த பட்டணம் மனம் திரும்பாமல் போனதுனால தான் அந்த பட்டணத்தை பார்த்து உனக்கு ஐயோ அப்படிங்கிறார். சும்மா நம்ம ஆசீர்வாதம் இல்லாம இருக்க முடியாதுங்க. தேவன் நம்மை நல்ல நிலையில கொண்டு வராம இருக்கவே விட மாட்டாருங்க. ஏன் அப்படி இருந்து ஏன் நம்முடைய வாழ்க்கையில வரல? சில டைம்ல நம்ம மனது மாற மாட்டேங்குது. சத்தியத்துக்கு நம்ம மனம் திரும்ப மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம மனம் திரும்ப மாட்டோம். இதை செய்யாத, இதை செய்யக்கூடாது, இதை பண்ணாத, இப்படி பேசாத, இப்படி நடக்காத, இப்படி செய்யாத அப்படின்னா அன்னைக்கே நடக்கும். ஹலோ, எரிச்சலாக ஒருத்தரை பார்த்து எரிச்சல் ஆகாத, ஒருத்தர் பார்த்து பொறாமப்படாத, ஒருத்தங்கிட்ட சண்டை கட்டாதீன்னா சச்சும் முடிஞ்ச உடனே சண்டை வந்துடும். அப்ப அவங்க மனசுக்குள்ள என்ன செய்யல? வார்த்தை இருதயத்துக்குள்ள போகல. கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேல ஒரு பாரம் இல்ல. அன்னைக்கு பெத்சாயிதா பார்த்து கர்த்தர் அப்படி ஒரு கடினமான வார்த்தை சொல்றாருன்னா இன்னைக்கு நம்மை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. உன்னை படைச்சதுக்கு, உன்னை ரட்சித்ததுக்கு வேற யாராவது ரட்சித்திருக்கலாம், உனக்கு பொதுவா உன் சார்பில் வேற யாராவது ரட்சித்திருக்கலாம். அப்படிங்கிற நிலையை நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லிடவே கூடாது. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு என்ன தெரியுமா? அல்லேலூயா மனம் திரும்புகிற அந்த பிரசங்கம் பண்ணிட்டோம்னா இந்த சபை இல்லாட்டி அந்த சபை, அந்த சபை இல்லாட்டி சாத்திரம். வெள்ளை கலர் சிப்பா போட்ட சபைக்கு வர்றோமா, இந்த பாசு சரி இல்லையா, உடனே கருப்பு கலர் சட்டை போட்ட பாசு சபைக்கு போயிடுறது. ஆமென் சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, என் வீட்டு பக்கத்திலேயே சர்ச் இருக்கு, அதெல்லாம் விட்டு போட்டு இம்புட்டு தூரம் வந்து இம்புட்டு கஷ்டப்பட்டு வர்றேன் பாரு, பாஸ்ட் என்னையவே குத்து 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 குத்துறாரு. ஆமே, அல்லேலூயா. உனக்கு செய்யப்பட்டதை நினைச்சு பாருன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. குத்துல உங்களை குத்துறதுக்கு நான் என்ன கசாப்பு கடையா வச்சிருக்கேன்? உங்களை பரலோகத்துல கொண்டு போய் பரிசுத்தமா சேர்க்கணுங்கிற ஒரு முறையில தான் நான் ஊழியம் செய்யறமே தவிர யாரையும் குத்தி கொலை பண்ணி மத்தியானத்துக்கு குழம்பு வைக்கிறதுக்கு அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மனம் திரும்பினால் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுடுவோம். அதுதான் கர்த்தருடைய சத்தியம். உங்க மனசு மாறிடுச்சுன்னா உங்க முன்னிலைமை விட உங்க பின்னிலைமை இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் வருந்தா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. யோபுடைய முன்னிலைமை காட்டில அவனுடைய பின்னிலைமை ரெட்டிப்பாய் பலங்க வந்தது. காரணம், அவன் தேவ சமூகத்தில் இருந்த மனம் திரும்புகிற தேவனை புரிந்து கொண்ட விதம் தான் அப்படி கர்த்தர் யோபை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பாஸ்ட் ஏதோ சொல்லிட்டாருன்னா உடனே மூக்கு வீங்கிரும், ஆமா மூஞ்சி செயல் எல்லாம் மாறிடும், உடனே கோபம் வந்துடும். சிலர் கோபத்தை காட்டிக்க முடியாம கேட்டுக்கு வெளியே போய் கோபத்தை காட்டுவார். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம மனசு மாறிட்டு ஆசீர்வாதம் பெற்றுவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மனசு மாறிடுச்சுன்னா ஆசீர்வாதம் வந்துடும். நீங்க எதிர்பார்த்து இருக்கிறது வந்துடும். மனசு மாறணும். புரிஞ்சோ சேச்சி? மனசுலாயோ சேட்டா? மனசுலாயோ? மனசு மாறினா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13:15. கண்களினால் காணாதவர்களும் காதுகளினால் கேளாதவர்களும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும்
காதால் மந்தமாய் கேட்டு தன் கண்களை மூடிக்கொண்டார்கள். கவனிங்க, கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணராமலும், சோத்திரம், காதுகள் மந்தமாய் கேட்டு கண்களை மூடிக்கொண்டார்கள். பிரச்சனையா அதுதான். என்ன கவனிங்க, பிரசங்கம் பண்ணும் போது கண்ணை மூடிட்டா என்ன பிரச்சனை? யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. யார சொன்னா என்ன, நம்ம கண்ணை மூடிட்டு உட்காந்துக்குவோம். காதை ரெண்டையும் பஞ்சு வச்சு அடைச்சிட்டு வந்துடுவோம். யாருக்கோ போகட்டும் இந்த வார்த்தை, ஆக மொத்தத்தை எனக்கு வராது இல்ல. பாம்பாட்டி என்னதான் வினோதமாய் அவன் ஊதினாலும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்காத செவிட்டு விரியன மாதிரி பாம்பு இருக்குமா? அது மாதிரி என் ஜனங்கள் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் வேதனைப்படுறாரு. அல்லேலூயா. 13ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால். பாருங்க, கண் இருக்கு ஆனா பார்க்கிறது. வசனம் இதுதான், வார்த்தை இதுதான் அப்படின்னு கண் இருக்கு, காது கேட்குது, ஆனா அது இருதயத்தில் என்ன இல்ல, உணரல. அவன் சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இந்த பெத்சாயிதா பட்டணத்தை பார்த்து உனக்கு ஐயோ என்று சொல்லி கடிந்து கொண்டார்? காரணம் என்னன்னா, மனம் திரும்புகிற இருதயம் இல்லை. அல்லேலூயா. மனம் மாறுகிற எண்ணம் இல்லை. நம்ம மனசு மாறணும், நான் அடுத்த நிலைக்கு போகணும், சத்தியத்துபடி இன்னும் வளர்ந்து மேல போகணும் அப்படிங்கிற மனநிலை இல்ல. பேசிட்டியா, 2 வாரத்து கட்டு, ஜபம் கட்டு, வசனம் கட்டு, பிரசங்கம் கட்டு, ஆராதனை கட்டு, பாஸ்ட் கட்டு, பாஸ்டமா கட்டு, எல்லாம் கட்டு. கர்த்தர் கட் பண்ணாம பாத்துக்க சாமி. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. முதல்ல எல்லாம் விசுவாசி வரலன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. ஐயோ விசுவாசி வரலையே. ஆனா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட விசாரிச்சோம்னா ஏகப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் புக் வரும் பாருங்க, அது மாதிரி வரும். ஐயோ ஊழியம் செய்யறதா, இந்த கம்ப்ளைண்ட எடுத்து நான் வாதாடுறதா, இத போய் கோர்ட்டுக்கு போய் இத வாதாடி ஜெயிக்கிறதா, என்ன பண்றது? ஊழியமா கோர்ட்டா, ஊழியமா கோர்ட்டான்னு பார்த்தா அதை தூக்கி போட்டு ஊழியம் செய்யணும் வந்துட்டேன். ஆமே. ஐயோ, அதனாலயே சிலருக்கெல்லாம் போன் பண்றதே நான் தவிர்த்துட்டேன். போன் பண்ண உடனே ரிப்போர்ட் தான் வரும். அவங்க செய்யறதெல்லாம் பின்னாடிதான். கர்த்தருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், தேவனுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்றோம், எப்படி இருக்கிறோங்கிற ஜீவியத்தை மறந்துடுறது. அல்லேலூயா சொல்லுங்க. அதே லூக்கா 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் கெட்டு போவீங்க. ஹலோ, அந்த பட்டணம் அழிஞ்சு போக காரணம், அந்த பட்டணம் கடிந்து கொள்ளது காரணம், அந்த பட்டணம் இல்லாதது காரணம் அவர்கள் மனம் திரும்புகிற இருதயம் இல்ல, மனசு மாறுகிற அந்த எண்ணம் இல்ல. அதனால தான் அந்த பட்டணம் அழிந்து போனது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரர் சொல்றாரா, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்புங்க. ஆண்டவர் சொல்றாரா, சத்தியத்திற்கு மனசு மாறணும். அல்லேலூயா. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் போதிக்கிறார், நம்மோடு பேசுறார். என் பிரசங்கமே இப்படின்னா, யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் என்னன்னு தெரியுமா? என்ன பிரசங்கம்? எப்படி பேசுவார் தெரியுமா? ஐயோ, இவ்வளவு டீசெண்டா பேசுற, இவ்வளவு டீசெண்டா அவ்வளவு ட்ரெஸ் பண்ணி அழகா உங்களுக்காக நல்ல மேக்கப் பண்ணி கட்டிங் பண்ணி மண்டை கண்டெல்லாம் ஒழுங்கா ரெடி பண்ணி, ஆமா சரியா ட்ரெஸ் பண்ணி சரியா வந்து நின்னு மைக் எடுத்து நல்ல பிரசங்கம் பண்ற எங்க பிரசங்கத்தையே நீ உன்னால கேட்க முடியலனா, அன்னைக்கு யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணானு, வழங்கா கழுத்துள்ளவர்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, ஆடாச்சாக்க மக்களை பார்த்து பாம்பு குட்டிங்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அவரு ஆமா அல்லேலூயா அந்த தோல் உடையதான் உடுத்திருப்பாரு. சோத்திரம். மைக்கில் வனாந்தரத்துல கத்துறார். சோத்திரம்.
வணங்க கழுத்துள்ளவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், பாம்பு விஷக்குட்டிங்கிறார், விஷ பாம்புங்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அப்படி பிரசங்கம் பண்ணாரு யோவான் ஸ்நானன். இன்னைக்கு ஜனங்களே ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் அந்த தப்பு பண்றீங்க, இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டா போதும், ஐயோ ஆத்தாடி. வசனம் சொல்லுது, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் கெட்டு போவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எத்தனை பேர் மனம் மாற விரும்புறீங்க? தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்திற்கு மனம் திரும்பினால் இன்றைக்கு கர்த்தர் மீண்டும் உங்களை பிரகாசிக்க, மீண்டும் உங்களை ஆசீர்வதிக்க, மீண்டும் உங்களை அற்புதம் செய்ய, உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்ய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பினாவே எல்லா காரியங்களும் சரியாயிரும். எல்லா காரியம் சரியாயிரும். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாதனாலதான், தேவ சத்த கீழ்ப்படியாதனால சில காரியங்கள் விளங்காம, நடக்காம, செயல்படாம இருக்கிறது. நீங்க தேவனுக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து பாருங்க, எல்லா விஷயமும் சரியாயிரும். எடுத்து ஒரு அல்லேலூயா. இப்ப எனக்கு வந்த வியாதி உங்களுக்கு தெரியும், பயங்கரமான வியாதி, மரண வியாதி, மரண போராட்டம். டாக்டர் சொல்லிட்டாரு, சாகர வரைக்கும் நீ மெடிசன் சாப்பிடணும், சாகர வரைக்கும் நீ பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொன்னார். டாக்டருடைய முறை. எந்த வேலையும் செய்ய கூட ஒன்னும் செய்யக்கூடாது டாக்டர் சொன்னது. எப்ப நான் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வந்தனோ, மாத்திரையெல்லாம் குப்பமேட்ல கிடக்கு. ஆமென் சொல்லுங்க. மாத்திரையெல்லாம் எனக்கு வந்த டாக்டர் சொன்ன எல்லாமே எங்க அது ஒண்ணுமே நடக்கிறது இல்ல. காரணம், நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கும் வார்த்தைக்கும் மன திரும்பி ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிஞ்சாவே மற்ற எல்லா விஷயம் சரியாயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் பார்த்த அதே ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கும் நிறைய பேர் நாங்க கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சிருக்கிறோம். எனக்கு எப்படி சுகமாச்சோ அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். சிலர் கேட்டா ஏதோ பரவாயில்ல, இன்னும் அப்ப மாத்திரை நிறுத்தினால் அப்பப்ப வருங்கிறாங்க. அப்ப எனக்கு இந்த விடுதலை வர காரணம் என்ன? தேவ சத்தத்துக்கும் தேவ வார்த்தைக்கும் முழுமையா தன்னை ஒப்பு கொடுத்ததுனால. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். அப்ப மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் கெட்டு போவீங்க, மனம் திரும்பினால் ஒருவரும் கெட்டு போக மாட்டீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சரி, இரண்டாவது விஷயத்துக்கா போவோமா? இரண்டாவது காரியத்துக்கா போவோம். இந்த பெத்சாயிதா பட்டணத்துடைய இரண்டாவது விஷயம் என்ன வாசிக்கலாம். மார்க் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவன் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களை உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து அவன் ஏறெடுத்து பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. வார்த்தைகளை நல்லா கவனிச்சீங்கன்னா தேவன் எழுதி வச்சிருக்கிற சத்தியங்கள் மகிமையா நமக்கு விளங்கும். அதை யாரும் விலைக்கு காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், கவனிங்க. இப்ப இதுல படிச்சவங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னு உங்களுக்கு விலைக்கு காட்டுறேன், கவனிங்க. இப்ப பெத்சாயிதா பட்டணத்துக்கு இயேசு போயிட்டார். ஒரு குருடனை இயேசுவிடத்தை கொண்டு வந்தாங்க. இயேசுவோட தொடும்படி வேண்டிக் கொண்டாங்க. அதே மாதிரி இயேசு அவனை தொட்டாரு. அவனை கிராமத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து அவனை தொட்டு சுகமாக்குறார். நல்லா கவனிங்க. ஏன் அந்த பெத்சாயிதா பட்டணத்தை விட்டு அவர் வெளியே கொண்டு வந்தாரு? அப்ப அந்த பட்டணத்துல ஏதோ ஒரு பிரச்சனை. இயேசு விரும்பல அந்த பட்டணத்துல செய்வதற்கு, அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் விரும்பல. நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க. இப்போ அந்த பட்டணத்தில் அற்புதம் செய்தார், அவனை தொட்டார். அவன் கண்ணு சுத்தமா ரெடியாச்சா? ரெடியாச்சா சொல்லுங்க. சுத்தமா ரெடி ஆகல. இயேசு எங்கேயாவது அற்புதம் செஞ்சுட்டு இந்த மாதிரி அரைகுறை அற்புதத்தை எங்காவது பார்க்க முடியுமா? ஒரு ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் பைபிள் படிச்ச அளவுக்கு இயேசு ஒரு முறையே அற்புதம் செஞ்சிருவார். இரண்டாவது முறைக்கெல்லாம் வாய்ப்பே. ஒரே முறை தொட்டாலும் சுகம், அவர் பேசினாலும் சுகம், அவர் ஜெபம் பண்ணினாலும் சுகம், அவர் சொன்ன அற்புதம். ஆனா இங்க இந்த மனிதனை வெளியே அந்த பெத்சாயிதா கிராமத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து அவனை தொட்டார்.
பாக்குறியாப்பா, நீ எறும்பி பாரு அப்படின்னு சொல்லும் போது அவன் பார்க்கும்போது மனுஷர் எல்லாம் மரங்கள் மாதிரி பாக்குறான். நல்ல கவனிங்க, இந்த பட்டணத்துக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சாலும் ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இரண்டாவது அவர் அந்த தேசத்தின் நிலை என்ன தெரியுமா? ஆண்டவர் மறுப்பு சொல்லும் நிலை. சொல்லுங்க இந்த வார்த்தைய. அந்த பட்டணத்தை செய்ய மாட்டார், மறுக்கிறார், பிடிவாதம் பண்றார். பிடிவாதம்னா நீங்க வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துல அல்லேலூயா அவனை சுகமாக்க விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல் வசனங்களை நீங்க வாசிங்கன்னா கவனிங்க. மீண்டும் அவர் வசந்த வாசிங்க, 25 வசனம் வாசிங்க. மறுபடியும் அவர் கண்கள் மேல் கையை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொசமடைந்து யாவரையும் தெளிவா, இப்ப தெளிவா விடுதலை கொடுத்துட்டார், அற்புதம் செஞ்சிட்டாரு. இப்ப ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 26 வசந்த வாசிங்க, 26 வாசிங்க. பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்திற்கு பிரவேசியாமலும் எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இப்ப என்ன சொல்றாரு? பெத்சாயிதா பட்டணத்தில் அற்புதம் செய்யல, பட்டணத்தில் வெளியே கொண்டு வந்து அற்புதம் செஞ்சாரு. இப்ப பாருங்க, அந்த பெத்சாயிதா பட்டணத்துக்கு நீ போயிடாத, அந்த பட்டணத்துக்குள்ள ஒருவருக்கும் சொல்லாத அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ கீழ்ப்படிய மறுக்க மறுக்க, தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு மறுக்க மறுக்க, அவரும் சில விஷயங்களை மறுப்பு சொல்லிட்டே இருப்பார். சில விஷயங்களை நமக்கு தாமதமாக்குவார், சில விஷயங்களை நமக்கு மறுக்க அவர் செயல்படுத்த விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் எவ்வளவோ காரியம் செய்தும் நம்ம இன்னும் கீழ்ப்படியாமல் போனால் அவர் சில விஷயங்கள் நம்மளை மறுக்க வச்சுட்டே இருப்பார். சில விஷயங்களை நமக்கு வேற மாதிரி அதை ஸ்பீட் பண்ணிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அந்த பட்டணத்தின் நிலை அப்படி இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பட்டணத்தினுடைய நிலை அப்படி இருந்தது. எவ்வளவு செய்தாலும் அந்த பட்டணத்தின் ஜனங்கள் முழுமை ஆண்டவரை பிடிக்கும். அவனை முழுமை ஆண்டவர் அற்புதம் செய்யல. அவனை தொட்டாரு, அவன் எப்படி பார்த்தானா? மனுஷரை மரங்கள் மாதிரி பார்த்தான். இப்படியே விட்டோம்னா மனுஷன் எல்லாம் வெட்டிடுவான், மரம் நினைச்சு வெட்டிடுவான்னு சொல்லிதான் கர்த்தர் மீண்டும் அவனை சுகமாக்குறார். ஒரு இரக்கம் தேவன் நம்மள வச்சிருக்கிறார். ஆனாலும் சில விஷயங்களை கர்த்தர் மறுக்கிறார். இதை செய்யாத, இந்த பட்டணத்துக்கு போகாத, நீ ஒருத்தருக்கும் சொல்லாத, அந்த பட்டணத்தில் அற்புதம் செய்ய மாட்டேன், நீ வெளியே வா அப்படின்னு வெளியே கொண்டு வந்து அற்புதம் செய்கிறார். சில மறுப்புகள், சில நம்முடைய வாழ்க்கையில சில மறுப்புகள் வருது அப்படின்னா, தேவன் சில விஷயங்களை செய்வதற்கு அவர் யோசிக்கிறார் அப்படின்னா, நம்ம இன்னும் ஆண்டவருக்கு முழுமையா தேவனுக்கு ஒப்பு கொடுக்காத பல விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் நம்ம தாமதப்படுத்துறதுனால, இன்னும் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முழு மனதா செய்யாதனால தான் சில விஷயங்களை கர்த்தர் நமக்கு தாமதப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நேரமானாலும் வேகமான போறேன். மூன்றாவது ஒரு விஷயம், இந்த பெத்சாயிதா பட்டணத்தை குறித்து மூன்றாவது விஷயம், ஸ்தோத்திரம். யோவான் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? யோவான் 11ஆம் அதிகாரம் 21 முதல். வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை வேண்டிக் கொண்டார்கள். பிலிப்பு வந்து அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அது இயேசுவுக்கு அறிவித்தார்கள். 24 வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்து தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்வான். போதும், நல்ல கவனிங்க. இப்போ இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி பெத்சாயிதா பட்டணத்தின் ஜனங்கள் எல்லாம் பிலிப்பு அந்திரேயாவிட்ட சொல்றாங்க. அவங்க இயேசுவிட்ட கூட்டிட்டு வந்து காண்பிக்கிறாங்க. இயேசு எடுத்துள்ள சொல்றாரு, கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து சாகணும், நீ சாகணும். தன் ஜீவனை
சிநேகிக்கிறவன் இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய காலமாய் காத்துக் கொள்வான். உலகத்த காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுறான். இப்ப மூணாவது என்ன விஷயம் அப்படின்னா, மண்ணுக்காக வாழும் நிலை. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தை. உலகம் மண்ணு. அவனு சொல்லட்டுமா, மண்ணு 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 மண்ணுக்கு உழைக்கிறீங்களே, கடைசியில மண்ணு தான் உங்களை திங்கும். என்ன ஆமீன் வர மாட்டேன். தலையில சொல்லுங்க. உதச்சொன்ன சில நாளுக்குள்ள நம்மள காணாம போயிருவோம். ஏன் தெரியுமா? எது திங்கும்? ஹலோ, எது திங்கும்? மண்ணு தின்றும். வெறும் எலும்புதான் இருக்கும். அதுவும் பல வருஷத்துல அது எத்து போயிடும். மண்ணை தின்றும். நம்ம பெட்டியில வைக்கிறோம். சிலர்லாம் பயங்கர பாதுகாப்பா வைப்பாங்க. எத்தனை பாதுகாப்பு வச்சாலும் அந்த மண்ணுக்கு ஒரு 2-3 செகண்ட் போதும் தின்னு அள்ளி தள்ளி. நம்ம சிந்தர வேர்வை எல்லாம் மண்ணுக்கு போகுது. இந்த மண்ணுக்காக தான் உழைக்கிறோம். அந்த மண்ணு நமக்கு என்ன நன்மை கொடுக்குது? நம்மளை தின்னு தீக்கும். அதான் ஒவ்வொரு நாளும் நீ மண்ணை பார்த்து வேலை செய்யும்போது சொல்லு, இந்த மண்ணுக்கு உழைக்க மாட்டேன், கர்த்தருக்கு உழைக்கிறேன்னு சொல்லு. அது சாபம். மண்ணுக்கு உழைச்சினா அது சாபம். ஆண்டவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டார், நீ வேர்வை சிந்திதான் உழைப்ப. ஆமென். இந்த மண்ணுக்காக தான் உழைப்ப நீ. ஆமென். உழைச்சு உழைச்சு ரொம்ப கஷ்டப்படுவேன்னு கர்த்தர் அன்னைக்கே சாபம் கொடுத்துட்டாரு, பாவம் செஞ்சதுனால. உலகம் ஒண்ணு சொல்லிட்டா உடனே ஓடிடுறது. நான் எப்ப சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். உலகம் 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 அது தின்னுரு ஒண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜீவனை சிநேகிக்காத, மண்ணை சிநேகிக்காத, மண்ணை விரும்பாத, உன் உசிரை நீ விரும்பாத. விரும்பினா நீ இழந்து போவ. நீ சாக வேண்டிய, ஒப்பு கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, ஒப்பு கொடு. அது கோதுமை மணியாக, அது களஞ்சியத்தில் அது மிக பெரிய பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. உனக்குன்னு வேலை செய்யறதுக்குன்னு 5 நாள் 6 நாள் இருக்கு, வேலை செய்ய. நம்மால அப்ப 4 நாள் லீவ் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறது. மண்டை மேல சுத்தில வச்சு மட்டார்னு அடிக்கணும். ஆமேன் வர மாட்டேன். மற்ற நாள்ல லீவ் எடுத்துக்கு வாய்க்க, ஞாயிற்றுக்கிழமை வேலை கிடைச்சுன்னு ஓடிடுறது. எல்லாம் இங்க இருக்கிற பல கேஸ் அப்படித்தான் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பாக்க. ஓ, கர்த்தருக்காக வாழ வேண்டிய நான் உலகத்திற்கு வாழ மாட்டேன். அந்த ஜனங்கள் இயேசுவை பார்க்க வாஞ்சியா இருந்தாங்க, தாகமா இருந்தாங்க. ஆனா உலகத்தை விடுறதுக்கு வாஞ்சை இல்லை. சொல்லுங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய வேலை இது, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய வேலை இது. 23 வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை இது, கர்த்தர் மகிமைப்படுகிற வேலை இது, கர்த்தர் கிரியை செய்கிற வேலை இது. நீ உலகத்துக்காக உலக வேலைக்காக செஞ்சு செஞ்சு உழைச்சினா அதுல நீ என்னதான் ஆண்டவரை தேடினாலும் பலன் அல்ல. முதல்ல உலகத்தை விடு, அப்பதான் உன்னை நான் மீட்க முடியும். ஒரு வாரம் வந்துட்டா ஒரு வாரம் வர்றதில்ல. என்ன வழின்னு தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு வாரம் வந்துட்டா ஒரு வாரம் வர்றதில்ல. ஒரு வாரம் போய் என்னமோ சாதிச்சு, என்னமோ பெரிய சாதிச்சு மலையோ பிடுங்கிட்டு போய் 3 வாரம் வர வேண்டாங்கிற மாதிரி நம்ம ஆளு இருக்கிறாங்க சிலர். தேவ சமூகத்தை தவிர வேற வேலையை நமக்கு இல்லைங்க. கஷ்டம் வரும், துன்பம் வரும். இந்த துன்பம் பெருகிற காரணமே இந்த நிலைதான். உலகம், மண்ணு, வேலை. ஐயோ சரிங்க ஆண்டவரே, சரிங்க கடவுளே, சரிங்க கவுண்டரே. அதுக்கா கர்த்தர் ரத்தம் சிந்தினாரு, அதுக்கா தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்தாரு. பாஸ்ட் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹலோ, ஆண்டவர் தானே. போய் ஆண்டவர் சொல்லி மன்னிச்சுக்க, ஆண்டவர் சொன்ன மன்னிச்சுக்குவார். மன்னிக்கிறதுல பயங்கரமான ஆண்டவர், அவர் அக்கினி. ஹலோ, இது கடைசி காலம். ஏன் இந்த பெத்சாயிதா பட்டணத்தை பார்த்து உனக்கு ஐயோன்னாரு? இந்த உலகத்தை விட மாட்டேங்கிறாங்க இந்த தேசம். உலகம், மண்ணு, உலகம், உலக உலக உலகம்னு ஓடுறாங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம். அங்க போனோன்னே சரிங்க கவுண்டர், இங்க வந்தோடனே சரிங்க கத்தர. ஆமீன் வர மாட்டேன். அங்க போன அங்க ஒரு கும்பிடு, இங்க வந்தா இங்க ஒரு கும்பிடு. அதான் அல்லேலூயா ரோமன்ல சொல்லுகிறது 12:2 உலகத்துக்கு ஒத்த வேஷம் சரியாம மனம் புதிதாக்குறதுனாலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுங்கள். அல்லேலூயா. ஜீவ பலியாய் தன்னை ஒப்பு கொடுப்பதே கர்த்தருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆராதனை, ஜீவனுள்ள ஒரு ஆராதனை. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த காலம் மாறிடுச்சு.
ஒரு வாரம் ஆராதிக்கட்டு என்ன? சிலருக்கு எந்த வேலை இல்லாவிட்டாலும் திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல சும்மா இருப்பான், சர்ச்சுக்கு வர மாட்டான். அது ஒரு சாட்டாவும் ஆயிடுச்சு. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க உலகத்துல இருக்கிற வரைக்கும் வாரத்துல ஒரு நாள் ஆராதிக்கிறோம். பரலோகத்துக்கு போனா டெய்லியும் ஆராதிக்கிறோம். அதான் வேலை. சோறாக்க வேண்டாம், கேஸ் பத்தி கவலை இல்ல, ஆமா காய்கறி வாங்குற கவலை இல்ல, கடைக்கு போற கவலை இல்ல, பால் வாங்குற கவலை இல்ல, எதற்கும் கவலை இல்ல. 24 மணி நேரம் ஆராதிக்கிற வேலை தான் பரலோகத்துல. அதற்கான ஆயத்தம் தான் இங்க. பரிசுத்தமா சரியா உண்மை இருந்தா அந்த இடத்துல போலாம். கண்ணீர் இல்ல, பட்டினி இல்ல, பசி இல்ல, வெயில் இல்ல, அது எதுவும் பாதிக்காத ஒண்ணு. இங்க வெயில் வந்தா பிரச்சனை, குளிர் வந்தா பிரச்சனை, சிலருக்கு மழை வந்தா பிரச்சனை, மழை வரலினா பிரச்சனை, எல்லாத்துக்கும் பிரச்சனை. பரலோகத்துல ஒரு பிரச்சனை இல்ல. பூமியில உலகத்துல மண்ணு எல்லா பிரச்சனையும் தரும். அல்லேலூயா. மண்ணுக்காக வாழ்ற நிலை. அதனால தான் இந்த பெத்சைதா பட்டணத்தை பார்த்து உனக்கு ஐயோன்னாரு. ஆமென் சொல்லுங்க. சர்ச்சில் இருக்கிற வேண்டிய வேலையை தவிர மத்த நாலு புள்ள எங்க இருக்கிறோம்? பக்கத்து பார்த்து கேளுங்க. சர்ச்சில் இருக்கிற நாளை விட மத்த நாள் எங்க இருக்கிறோம்? அங்கதான் இருக்கிறோம், மண்ணுக்கு மேலதான் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. சிலர் வீட்டுல கூட இருக்கிறது இல்ல, வீட்டுல கூட இருக்கிறது இல்ல. அது தின்னுட்டு இருக்குது, நம்மளை நல்லா திங்குது, போட்டு தின்னு 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 அழிக்குது. அது தின்னு போட்டு கூலியும் கொடுக்குது. என்ன ஆமேன் வர மாட்டேன். ஒரு அல்லேலூயா. ஆமே, புரிந்து கொண்டு தேவனுக்காக செயல்படுகிற காலம் இது. தேவன் மகிமைப்படுகிற வேலை. அதான் சொல்றாரு, நான் மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற வானத்தில் உண்டான சத்தம். 28 வசனம், பிதாவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேலை இது. உலகத்தில் இருக்கிற வேலை அல்ல. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. போய் வேலை செய்யற இடத்துல இழுத்து அப்படியே போய் சேர்ந்துட்டீங்கன்னா யார் பொறுப்பு? ஆமேன் சொல்லுங்க. சில பேர் பூமி பொலந்தும் விழுங்கிருச்சான். என்ன விழுங்கிருச்சான்? பாவக்காய் காட்டுக்கு போனேன், புடலங்க காட்டுக்கு போனேன், புடலங்க காடு பொலந்துருச்சுன்னா. ஆமே, யாராவது போறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லல சாமி, என் வாயில வந்தது சொல்றேன். அதனால பாசி எனக்கே சொல்லிட்டார், நான் தான் புடலங்க தோப்புக்கு போறேன், பாசி என்னை பார்த்து பூமி பொலந்துட்டாரு. எந்த வேலைக்கு போய் அந்த இடத்துல போய் நிற்கும் போது பூமி பொலந்துச்சுன்னா யார் பொறுப்பு? யார் காப்பாற்ற முடியும்? மண்ணுக்காக வாழ்ற வாழ்க்கை விடு, கர்த்தர் உன்னை மகிமையாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பாக்க 4வது ஒரு காரியம், வேகமா திருப்புவோமா? மார்க் 6ஆம் அதிகாரம், மார்க் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தன் சீஷர்களில் படகில் ஏறி அக்கரையில் பெத்சாயாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். 52ஆம் வசனத்தை வாசிங்க. 51 வாசிங்க. 51 வாசிங்க. அவர்கள் இருந்த படகில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அவர்கள் தங்களுக்குள்ள மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தது. கவனிங்க. போ 4வது, மனம் கடினம் உள்ள நிலை. எல்லாம் சொல்லுங்க. மனம் கடினம் உள்ள இருதயம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் கர்த்தர் நமக்காக கடல் மேல் நடந்தே வர்றார். யாருக்காக வந்தாரு? சீஷர்கள் கடல்ல போயிட்டு இருக்கிறாங்க, ஐயோ ஆபத்து வந்துருச்சு, எதிர் காற்று அடிக்குது அப்படின்னு அவர்களுக்காக வேண்டியே வந்தார். நல்லா கவனிங்க. இப்போ அந்த படகுல ஏறி காற்றை கடலை அமர்த்தினார், அமைதலாயிருச்சு. ஆனா இவங்க மனசு இவர் தானே, இவர்தான் கடலுக்கு மேல நடக்கிற வர்றாச்சு, சரி சரி வாங்க வாங்க இயேசுவே வாங்க வாங்க, ஏதோ கடலுக்கு நான் வந்துட்டீங்க, வாங்க உட்காருங்க உட்காருங்க, கால் வலிக்கு போது கடல் மேலேயே நடந்து வந்துருக்கீங்க, கொஞ்சம் உட்காருங்க சாமி. எங்க உட்கார? சேரப்பெல்லாம் துணியா இருக்கு, அழுக்கு துணியா இருக்கு, எங்க உட்காரு?
அப்புறம் இயேசுவை பார்த்து சொல்ற, வாங்க வாங்க, நீங்க தான் வாங்க, நீங்க வாங்க வாங்க வாங்க. நின்னுட்டே பேசுறது. அவர் வந்து உட்காருன்னு சொல்றது இல்ல, ரூமுக்குள்ள வீட்டுக்குள்ள கூப்பிடுறது இல்ல. சிலர் வாசல் வெளியே நின்று அப்படியே வாங்க வாங்க அப்படியே பாஸ்டா வீட்டுக்குள்ள சிலர் கூப்பிடவே மாட்டாங்க. இருதயம் கடினம். சிலர் 1 மணி நேரம் போட்டு ரொம்ப அறுப்பாங்க. ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறது இல்ல, ஒரு டம்ளர் டீ கொடுக்கறது இல்ல, வெயில் காலத்துல ஜூஸ் கொடுக்கறது இல்ல, போட்டு அறு 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 அறுக்கிறது. நாங்களே வெயில புளுத்து வந்திருப்போம், அந்த புளுத்துல வச்சு நீனு ஓட்டு அடிக்கிற. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கடின இருதயம். நமக்காக தானே வந்தாரு, நமக்காக தானே இதெல்லாம் செஞ்சாரு. ஐயோ, நம்முடைய ஆண்டவர் பெத்சாயிதா பட்டணத்துக்காரன் அப்படித்தான் இருக்காங்க. அதனால அந்த பட்டம் உனக்கு ஐயோன்னாரு. ஹலோ, உனக்கு ஐயோ. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் சொல்லுது, அவருக்கு இருதயம் கடினம் உள்ளதா இருந்தது. இவ்வளவு அற்புதம் செஞ்சாரு, நமக்காக தான் வந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ரட்சகர், நம்முடைய மீட்பர், நமக்காக எல்லாம் செய்தவர் அப்படிங்கிற ஒரு மனம் வரல. இன்னும் கடினமா தான் இருக்கா. பாஸ்டர் வாங்கப்பா, இப்பதான் வந்தீங்களா? சிலர் சிரிக்கவே மாட்டாங்க. அது ஒரு மனசு கட்டின்னு இருக்குது. முறைச்சிட்டே இருப்பாங்க. ஆமைன்னு சொல்லுங்க. எனக்கெல்லாம் அப்படி தெரியாது சாமி, நாளை நல்லா சிரிக்கிறவன். ஆமே, சில சபைக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண போவேன், ஜோக்கு தமாஸ் எல்லாம் கொஞ்சம் பேசுவேன். சிலர்லாம் எவன்டா இவனை கூட்டு வந்தது மாதிரி உட்காந்துருப்பாங்க. எனக்கு பிரசங்கம் 1 நிமிஷம் அப்படியே ஆப் ஆயிரும். ஆமா, அப்படியே என்ன பேசுங்க, அசைய மாட்டாங்க, அப்படியே முறைச்சிட்டோம் அப்படி இருப்பாங்க. சில பஸ் ஸ்டாண்ட் பக்கம் உட்காந்து இருப்பாங்க பாருங்க, எந்த வேலை வெட்டி இருக்காது, உட்காந்து முறைச்சிட்டோம். அவனை பார்த்தா பயமா இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போக வேண்டாம் ஜாமி, இந்த பஸ் ஸ்டாண்டு போகணுமா, ஐயோ அங்க ஒருத்தன் உட்காந்து முறைச்சிட்டே இருப்பானே அப்படிங்கிற நிலைமை வரும், யோசனை வரும் பாருங்க. அந்த மாதிரி சிலர்லாம் முறைச்சிட்டே இருப்பான், சிரிக்க மாட்டான், முகத்துல பார்த்து ஒரு கலகலப்பு வராது. ஏன்டா அவனை பார்த்தங்கிற மாதிரி சிலருடைய இருதயம் அப்படித்தான். சபைக்குள்ள சிலருடைய வாழ்க்கை அப்படித்தான். என்ன பேசி, என்ன அற்புதம் செய், என்ன காரியம் செய்யும், இருதயம் மட்டும் ஒண்ணும் செய்ய முடியாது. பாஸ்டர் போயிட்டு வரேன், பாஸ்டமா போயிட்டு வரேன், முடிஞ்சா அடுத்த வாரம் வருவேன், இல்லாட்டி நான் பேதியில போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சிலர் போயிடுறது. பாஸ்டர் சோத்திரம் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா, உடம்பு பரவாயில்லைங்க பாஸ்டர், பார்த்து போங்க பாஸ்டர், வெளியில போயிட்டு வந்தா பார்த்து போங்க பாஸ்டர், உங்க ஜோம் பண்ணிக்கிற பாஸ்டர், எனக்கா ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், 2 வார்த்தை சொல்லிட்டு போனாதான் என்னன்னு கேட்க. முடிச்ச உடனே கஞ்சியை குடிச்சிட்டு வேக வேகமா நான் இங்கிருந்து பார்த்துட்டே, அதுக்குன்னே வாசல்லே உட்காந்துருக்கிறேன். இவங்க எல்லாம் வருவாங்க, சோத்திரம் போடுவாங்க, விசாரிக்க நினைச்சா சிலர் ஆளுலாம் இது சொல்லலாமானே தெரியல, பயமா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க, நீங்க இருங்க, கொஞ்சம் இருந்துட்டு போங்க, இல்லாம போங்க, அவசரமா போங்க. ஒரு வார்த்தை பாஸ்டர் பார்த்து, சோத்திரம் பாஸ்டர் எப்படி, நமக்காக வந்திருக்கிறாரு இந்த பாஸ்டர், நமக்காக இந்த ஊழியம் செய்யறாரு, நமக்கான பிரசங்கம் பண்ற, நமக்காக ஜெபம் பண்றாரு, இந்த பாஸ்டுக்காக ஒரு சோத்திரம், ஒரு கும்பிடு போடுவோமே, ஏதாவது என்ன வருதா? என்ன ஆமீன் வர மாட்டேங்குது. இருதயம் கடின இருதயம். இந்த அல்லேலூயா, இந்த பெத்சாயிதா சீசர்கள் ஜனங்கள் எப்படி கடின இருதயமா இருந்தாங்க. அதுக்கு மேல் வசனங்களை வாசிக்கும் போது அப்பம் 12 கூடை எடுத்து ஒவ்வொரு கூடையும் சீசர்ல கொடுத்தாரு. ஒரு கூட அப்பத்தையும் மீனையும் தின்னுட்டு அவர்கிட்டயும் முரட்டு நிக்கிறாங்க. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் பேசுறதா அப்படி இருக்கும், ஆனா அவர் இயல்பு தங்கமான மனசு. இல்ல ஆமென் வர மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சில டைம் நான் சத்தியத்தை பேசும்போதுதான் நான் கொஞ்சம் அப்படி கடினமா பேச வேண்டிய, ஆனா என் மனசு ரொம்ப சின்னதுங்க. ஆமென் சொல்லி இதை விட்டு இறக்கிட்டுன்னு வச்சுக்க, நான் உங்களை மாதிரி மாறிடுவேன். இந்த ஸ்டேஜில் இருக்கிற கொஞ்ச நேரம் சொல்ல வேண்டிய கடமை, எனக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை நிறைவேற்றணும், அவ்வளவுதான். நமக்காக தானே பாஸ், யாருக்கும் இல்ல. எனக்கு வேலை இல்லையா, வருமானம் இல்லையா, நான் போய் எங்காவது வேலை செய்ய மாட்டேனா, இருந்து கர்த்தருக்காக ஜனங்களுக்காக தியாகமா இறங்கி வந்திருக்கிறமே, அந்த பட்டணத்தை பார்த்து ஜனங்க ஆண்டவர் சொல்ற, உனக்கு ஐயோ. கடின மனம், கடினம் உள்ள ஒரு நிலை.
ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தா நீங்க அந்த கடின இருதயம் இன்னைக்கு மாறட்டும். கடின இருதயம் மாறட்டும். கர்த்தர் இந்த பட்டணத்தை மீண்டும் பிரகாசிக்க, நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் பிரகாசிக்க, மீண்டும் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். 5வது விஷயத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். மறந்து போன நிலை. எல்லாரும் சொல்லுங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகளை தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தா அப்பொழுது இரட்டை உடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்களே. ஆமென். மறந்து போன, செய்த நன்மைகளை மறந்து போன ஜனங்கள். அதனால்தான் அந்த பட்டணத்தை அழிக்க தேவன் விரும்பினார். தேவன் செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறக்காதீங்க. சாட்சி சொல்லுங்க. தேவன் செய்த நன்மை ஒவ்வொரு வாரம் சாட்சி சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை, எலுமின்னு கர்த்தர் என்ன ஜீவனை காத்தார் சோத்திரனா உட்காருங்க. வெயில்ல இம்புட்டு அம்புட்டு நடக்கிறோம், ஒரு நாளாவது கிருகிருன்னு வந்து விழுந்தமா, கர்த்தர் பாதுகாக்கிறாருங்க. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. இல்லாட்டி அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எப்பவும் மேல போய் சேர வேண்டிய கேஸ். ஒரு புஷ்ஷு இழுத்துச்சுன்னா மேல போயிடுவோம். அவ்வளவு மோசமான கிளைமேட்ல, மோசமான வானிலை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு வாரம் நம்ம தேவனுக்கு சாட்சி அறிவிக்கணும். 5 காரியங்களை சொன்னேன். இந்த பெத்சாயிதாவின் நிலை, 5 நிலை சொன்னேன். என்னன்னு சொன்னேன்? மனம் மாறாத நிலை, மறுப்பு சொல்லும் நிலை, அப்புறம் மண்ணுக்காக வாழும் நிலை, 4வது மனம் கடினமுள்ள நிலை, 5 மறந்து போன நிலை. எல்லாரும் எளிமையில் இருப்போமா? தேவ சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில். அப்பா, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பெத்சாயிதாவின் நிலை எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் மீண்டும் மனம் திரும்பி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பட்டணத்தை மீண்டும் ஆண்டவரே தொடுவீரா, என் வாழ்க்கையை மீண்டும் தொடுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் எழுதி நின்று தேவ சமூகத்துல அப்பா இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. இது 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். எஸ், ஹல்லேலூயா.